வெல்கம் பேக் டு எஸ்டிங் காய்ஸ். இன்னைக்கு வந்துட்டு சூர்யா சாரோட ரெட்ரோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து விளாகோட சேர்த்து இந்த படத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்லலான் இருக்கோம். பாய் வாங்க பாய். இருங்க பாய். படத்தை பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? சொல்லமா சத்தியமா வேற இது ஆக்ஷன் மேடம். ஆனால் ஆர்டிக் சூப்பரா ஆச்சு. செம செம க்ரீன் பிளே. ஆனால் எனக்கு இம்பார்ட்டண்டாக சொல்லணும், ஏன் படத்தோட மெயின் பில்லர் என்ன யாரை தெரியுமா சொல்லுவேன்? சனாவை சொல்லுவேன், மியூசிக் டைரக்டர். சந்தோஷ் நாராயணன் அவர் செம்ம மியூசிக். செம மியூசிக் எனக்கு மெயின் பில்லரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவராக தான் தோணுச்சு. பாட்டு எல்லாமே எனக்கு மங்கமா இருந்துச்சு. அதுவும் இந்த ட்ரெயின் சண்டை தெரிக்க விட்டாங்க. ஸ்பாயிலர் இல்லாம ஸ்பாயிலர். இந்த படத்தோட ஸ்ட்ராங்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா கதை கதை ஸ்கிரீன் பிளே கார்த்திக் சுப்ராஜ் சார், ஓகேவா? அடுத்து நடிப்பின் நாயகன் சூர்யா சார், ஓகேவா? அவரோட ஆக்டிங்கே வேற லெவல். இன்னொன்னு, படத்துல நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே பக்காவா செட் ஆயிருந்தாங்க. மோஸ்ட்லி வில்லன் செம. எனக்கு எல்லாருமே பக்கா செட் ஆயிருந்தாங்க. எனக்கு படத்தோட கரு என்ன தெரியுமா தோணுச்சு? நீ எப்பேற்பட்ட ஆளாவனா இருக்கலாம்டா, உன்கிட்ட என்னனாலும் இருக்கலாம். உன்கிட்ட உன்னோட சுதந்திரம், உன்னோட ஃப்ரீடம் இல்லைன்னா நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. அதுதான் இந்த கதையோட கருத்து. ஆனா சூர்யா சார் வந்து எப்படா அந்த ஒரு, அதாவது அந்த சீன் வரைக்கும் சிரிக்காம இருக்காரு. எனக்கு அதுதான் ஸ்பாயிலர். நீ ஸ்பாயிலர் பண்ணிக்கிட்டே இருக்கிற. படம் மொத்தத்துல பங்கம். பூஜா ஆக்டரோட ஆக்டிங், ஜெயராம் அவரோட ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இந்த ஜெகமே தந்திரம் படத்துல சிவதாசா வருவார். ஆமாமா. சோ அவரோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு, வேற லெவலு. ஏன்னா எனக்கு சில ஆக்டிங்ல வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆகலினாலும் எனக்கு அது வந்து டார்க் காமெடியா வந்து பிளேஸ் ஆயிருந்துச்சு. எல்லாமே வந்து பக்கா நீட்டா இருந்துச்சு. படத்தோட செகண்ட் ஹாஃப் வேணா லைட்டா லாகா இருக்கலாம், ஆனா கிளைமேக்ஸ் பின்னிட்டாங்க. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் தான் வந்து ட்விஸ்டே. அத யார் எழுதியிருக்காரு? இந்த மாதிரிதான் இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் என்னென்ன படம் வந்திருக்கு எழுதிருக்காரு? ஜெகமே தந்திரம், ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ், அதுக்கப்புறம் பீட்சா, அதுக்கப்புறம் பேட்ட. ஐயோ அதெல்லாம் வேற லெவல். எனக்கு இவரோட கெரியர்லயே இப்ப என்ன, எல்லாருமே வந்து டைரக்டரோட ஃபீல்ட்ல வந்து லோகேஷ் கனகராஜ் நிறைய பேர்த்த வந்து சொன்னாலும் எனக்கு வந்து இவருக்குன்னு தனித்துவமான ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரியா? இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம். ஏன்னா இவரோட லைன் அப்ல வர கதை, ஸ்கிரீன் பிளே எல்லாமே வந்து எனக்கு செமையா கொடுத்து வச்சிருக்காரு. அதுவும் இல்லாம இந்த ஜிகிருதண்டா டபுள் எக்ஸ் இருக்குல்ல, லாரன்ஸ் வச்சு எடுத்திருந்தாங்க. எனக்கு இதுக்கப்புறமே இப்ப இந்த படம் ரெட்ரோ வந்ததுக்கு அப்புறம் அதை விட இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காரு இந்த படத்துல. அந்த மாதிரிதான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. படம் வந்து எனக்கு எந்த இடத்துலயும் போர் அடிக்கல. உண்மையாவே சத்தியமா எனக்கும் போர் அடிக்கல. ஆனா செகண்ட் ஹாஃப் வந்து லைட்டா லாக்னு சொல்லுவேன், ரொம்பலாம் சொல்ல மாட்டேன், லைட்டா லாக் அந்த ஃபைட் சீன் வரும்போது. மத்தபடி வேற லெவல். ரெண்டா சொல்ல மாட்டேன், ஸ்டண்ட் வேண்டாம், வாய்ப்பே இல்ல. அயன் படத்துக்கு அப்புறம் நான் இந்த படத்துல தான் ஃபைட் வந்து ரொம்ப சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு. அது நீ சொன்ன தெரியுமா, ட்ரெயின் சீன் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு பங்கோண்டா. அதே மாதிரி அந்த வில்லனுக்கு கொடுக்குற அந்த இன்ட்ரோ சீன் இருக்கு பாத்தியா, ஒரு ட்ரோன் ஷாட்ல வச்சு ஐயோ பங்கமா பண்ணிருந்தாங்க. அந்த இடத்தை முழுசா காட்டி கொடுத்துருக்காங்க. வேற லெவலு. எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு டைம் பார்க்கலாம்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய டைம் பார்க்கலாம். ஏன்னா போர் அடிக்காதுடா. ஏன்னா படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம் அப்படி. சரி, ஓகே கைஸ். ஸோ நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க சொல்லிட்டோம். படத்துல எந்த இடத்துலயுமே வந்து குறை கிடையாது, யாருனாலும் குறை சொல்லட்டும். ஏன்னா படத்தை எடுத்தவங்களுக்கு தான் அதோட வழி என்னன்னு தெரியும். சரிங்க, நான் ஒரு மூவி பஃப், நீங்க ஒரு மூவி பஃபா இருந்தா அது உங்களுக்கு புரியும். ஏன்னா எப்பேற்பட்ட படமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல படமும் சொல்ல முடியாது, கெட்ட படமும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுல வேலை பார்த்திருக்க டெக்னீஷியன்ஸோட வழி இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க பார்த்த அந்த இதுக்கு வந்து போயிடும். அதனாலதான் சொல்ல வரேன். ஸோ படம் வந்து பங்கங்க, சூப்பர் படம். நீங்க போயிட்டு உங்க வீட்டு பக்கத்துல எந்த தேட்டர் இருந்தாலும் படத்தை போய் நீங்க டேரக்டா போய் பாருங்க. ஏன்னா ஓடிடில பாக்குறாங்க அந்த பேச்சே வேணாம். ஏன்னா இந்த படம்லாம் வந்து தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம். இதுக்கு முன்னாடி வந்த படம் அப்படிங்கறதுல நான் எதுவுமே சொல்ல விரும்பல. ஆனா இந்த படம் பக்கா குவாலிட்டியான அல்டிமேட்டான படங்க, உண்மையாவே. சரி, ஓகே கைஸ், நாங்க
நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறோம். ஓகே, பாய். சைனிங் ஆஃப் அகிலேஷ் சாம்.